ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை போல அனுதின கர்மலின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டாரா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லிருங்களா? லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு நாள் இருளில் கிடந்தோம். அங்கே அற்புதமாக எழுதுகிறார். முன்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், பிசாசுடைய பிடியில் கிடந்தோம், பாவத்துக்குள்ளே கிடந்தோம், செய்வனை கட்டுகளில் கிடந்தோம், உலக சிற்றின்பம் என்கிறதான அந்தகாரத்துக்குள்ளே கிடந்தோம். அதில் இருந்து நம்ம ஆண்டை எடுத்து எப்படி வச்சுருக்காரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதும்போது அதுதான் சொன்னார். 5ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? வெளிச்சம் பகல் என்று சொல்லும்போது சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ரட்சிப்பிற்கும் உகந்த பிள்ளைகள் நம்ம. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எப்போ பார்த்தாலும் துக்கப்பட்டுக்கிட்டு எதையாவது நினச்சி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருளின் பிள்ளைகளை போல இருக்கக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். சோத்திரம். அவர் முகத்தில் உள்ள ஒளி நம்மகிட்ட என்ன செய்யணும்? பிரகாசிக்கிறது இல்லையா? அதனால் எப்போதும் அதை தான் பவுல் சொன்னார். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலில் இருக்கிறான், அவன் எழுதுகிறான் பாருங்கள். என்ன எழுதுகிறான்? வாசிக்கிறப்போ, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷம். ஏன்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் விடுதலையின் பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை எல்லா இருளில் இருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் தேவன் விடுவித்து உங்களை என்ன செய்வார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வச்சிருக்கிறார். இந்த அனுதின கண்மணி தேய்ச்சி கேட்டுக்கோ. அருமையான தேவனுடைய பிள்ளை. எப்போ பார்த்தாலும் சோகப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து மனசில் ஒரு இறுக்கத்தை வச்சு இருளின் பிள்ளைகளை போல் நீங்கள் நடக்கக்கூடாது. யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது? யார் கேட்பா? என்னது? உலக மனிதர்கள் தான் அவங்க இருளின் பிள்ளைகள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்பாவுடைய பாதத்தில் நம்ம இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்குள்ளே போகணும். அந்தியோகிய பண்டிதர் சொன்னாங்களே, கிறிஸ்தவர்கள் அப்படி பேர் வைக்க காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட உள்ள வெளிச்சம் இவங்கள்ட்ட பார்த்தாங்க. பேதுரு யோவானின் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? அந்த படிக்கலை, ஆனால் பேச்சு எப்படின்னு பார்த்தீங்களா? சூப்பராக பேசுகிறாங்க. அதனால் இயேசுவோடு வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை என்ன செய்தாங்க? நிரூபித்தார்கள். அதனால் நாம் என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருந்து நிரூபிங்க. பவுலும் சீலாவும் சிறையில் தான் உட்காந்துருந்தான். அங்கே உட்காந்து கைத்தட்டி பாட்டு பாடி, கைத்தட்டலை, அதுக்கு ஈக்குவலான காரியம். நல்ல தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி அந்த சங்கிலிகள், பொதுவாக ஒரு ஊழியர் நான் சிறு வயதாக இருக்கும்போது கேட்டேன், அந்த சங்கிலிகள் தான் அவங்களுக்கு ஜாலர் அடித்து என்ன செய்தாங்க? பாட்டு பாடினாங்க. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே நிறைய இருளின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க நம்ம இவங்க சோகமாக இருந்து என்னச்சுன்னு நினைக்கல. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை நிரூபித்தார்கள். அந்த சிறைச்சாலையே வெளிச்சமாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அழுது உங்கள் வீடு அழுது, குடும்பம் அழுது, சபை அழுது, இருளின் பிள்ளைகளாக நீங்கள் நடக்க வேண்டாம். சந்தோஷமாக இருங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்கள், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களை மாற்றி இருக்கிற அப்படின்னாலே உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு கிடைக்க கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். நல்ல பிதாவே, எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி சமாதான சந்தோஷத்தை தந்திருக்கிறேன். இதை கேட்கிற யாராவது அப்படிப்பட்ட இருளின் பிள்ளைகளைப் போல நடந்திருந்தார், அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றப் போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலின் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.